ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ நம்மளோட கார்ட் ரீடிங்ஸும் மேஸ்குலின்ஸும் பார்க்குறாங்க. மேஸ்குலின்ஸ் என்ன கேட்குறாங்க, என்ன மேம் எப்பவுமே நீங்கள் வந்து ஃபெமினைனுக்கு மட்டுமே மெசேஜ் போடுறீங்க, மேஸ்குலினுக்கு மெசேஜே போட மாட்டேங்கிறீங்க. ஸோ டிவைன் ஃபெமினைனோட மெசேஜ் என்னன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து டிவைன் ஃபெமினைனோட மெசேஜ் மேஸ்குலினுக்கு, எர்த்லி மேஸ்குலினுக்கு. ஸோ இது வந்து டிவைன் ஃபெமினைனோட மெசேஜ் எர்த்லி மேஸ்குலினுக்கு. Divine feminine or a message earthly masculine. 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 Tame the beast. If you can't tame the Valkyries of your emotions and restrain the bargaining crankiness of our action, we have to empower our action at some point and let it flow. ஸோ நமக்குள்ளேயே இருக்கிற நம்மளோட எமோஷன்ஸோட கேங்கினஸ், நம்மளுக்குள்ள இருக்க வல்னரபிலிட்டி, இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல, எமோஷன்ஸை டேம் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால வேற எதையுமே மாற்ற முடியாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க அதை டேக் பண்ணி தான் அப்புறம் மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது டிவைன் ஃபெமினைன் எர்த்லி மேஸ்குலைனுக்கு சொல்றாங்க. அடுத்தது, pray for the wish. Opportunities are flooding your way with a surprise too. Your dreams will finally come to fruition. Use your energy to focus on what you want only. எது வேண்டாமோ அதை நினைக்கவே கூடாது, எது வேணுமோ அதில் மட்டும் தான் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்போ எது வேணுமோ அதை டிவைன் சுப்ரீம்கிட்ட கேட்டு சரண்டர் பண்ணுங்க. ப்ரே ஃபார் யுவர் விஷ் அப்படிங்கிறதா இந்த கார்டு. அடுத்த கார்டு வந்து ரிசீவிங் டிவைன் நாலேஜ். May we all be blessed with this wisdom and a new way of seeing life. May we all learn mindful acceptance and move forward in life. தெரியுதா? இது வந்து டிவைன் ஃபெமினைன் நாலேஜ் கொடுக்குறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இப்படி ஒரு பாதை இருக்கு, டிவைன் ஃபெமினைன் கிட்ட இருந்து நாலேஜ் வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் டிவைன் மேஸ்குலைனோட மெசேஜ். ஸோ அப்போ டிவைன் ஃபெமினைன் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு டிவைன் மேஸ்குலைன் கத்துக்கணும். அதுதான் இந்த கார்டோட மெசேஜ். அடுத்த கார்டு வந்து என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்ல என்ன போட்டிருக்கு? கிரியேட்டிவிட்டி இஸ் inventing, experimenting, growing, taking risks, breaking rules, making mistakes and having fun. Live life as an entertainment. ஆமாங்க, உங்க இன்னர் சைல்டுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படித்தானே வாழணும். இன்னர் சைல்டுக்கு அந்த குழந்தை தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது விளையாடணும், ஃபன் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா கேர் ஃப்ரீயா இருக்கணும், டான்ஸ் பண்ணணும், எல்லாமே நினைக்குது. நீங்க போட்டு உங்க இன்னர் சைல்டு அடைச்சு வச்சிருந்தீங்க. ஸோ லெட் இட் கோ. அந்த இன்னர் சைல்டு அந்த ஃப்ளோவோடே விளையாட்டுத்தனமாவே இருக்கட்டும். ஸோ லைஃபையே என்டர்டைன்மெண்ட்டா பாருங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஸோ இனி நாளைக்கு என்ன மெசேஜ்னு நாளைக்கு பார்ப்போம். Until then, bye.